மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். குட் மார்னிங் சகோதரர்களே, நண்பர்களே, தம்பிமார்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அண்ணன் ராஜா உங்களுக்காக ஸ்கைஃப்ளை வர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாருங்க, லக்சம்பர் யூரோப்பில் இருக்கக்கூடிய காஸ்ட்லி பிளேஸ், ஹைலி பேயபிள் கண்ட்ரி. லக்சம்பருக்கு போகணும்னு வாங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நாங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என் யூடியூப் சேனலில் பாருங்கள், லக்சம்பருக்கு நான் வீடியோ போட்டதே இல்லை, வேலையே வந்தது கிடையாது. ஏன்னு சொல்லட்டுமா, எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து எல்லா நாட்டுக்கும் அந்த வெப்சைட்டில் மேன் பவர் பிளேஸ்மெண்ட்ஸு டைரக்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு மெயில் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த லக்சம்பரில் மட்டும் வி டோன்ட் வாண்ட் இந்தியன்ஸ் எங்களுக்கு தேவையில்லை, இப்படி தான் அவன் சொல்லுவான், பதிலே வராது. அதில் ஒரு நபருக்கு எங்களுக்கு தந்தாங்க. ஓகே, இது வந்து யூடியூப் சேனலில் நிறைய போடுறாங்க, எப்படி ஏறி போகிறோன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் கேட்கும்போது இந்தியன்ஸ் எங்களுக்கு வேணாம், ஏன்னா அது ஒரு சின்ன நாடு. லக்சம்பர்க் வந்து பியூட்டிஃபுல் கண்ட்ரி, காஸ்ட்லி கண்ட்ரி, ரிச் கண்ட்ரி, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் காச்சா முச்சான்னு யாரையும் அவங்க உள்ளே விடுறதில்ல. நீங்கள் விஎஃப்எஸ்ல போட்டு பாருங்கள், லக்சம்பர்க் விசிட் விசா யாரும் நான் வந்து பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு நமக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு ஆண்டவ புண்ணியத்தில். இதில் முயற்சி பண்ணி, இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் அதுக்கு தகுந்த சம்பளம் இருக்குது. அதனால் லக்சம்பர் யார்ட்ட அடிக்கடி கேட்பாங்க, எடுங்க சார். இந்த பாம்பே டெல்லிலாம் நிறைய பேர் தருவாங்க, அவங்கள நம்பி எடுக்கவே முடியாது. ஓகே, அதனால் நமக்கு டைரெக்டாக வந்தது உங்களுக்கு நான் தரேன். லக்சம்பரை பாருங்கள், மேப்லேயும் பாருங்கள். இது ஆக்சுவலி சின்ன நாடு, பார்க்குறதுக்கு பெருசாக காட்டுது. லெஃப்டில் பெல்ஜியம், ரைட்டில் ஜெர்மனி, இந்த பக்கம் ஃப்ரான்ஸுக்கு நடுவில் இருக்குது. இவங்க யூரோப்காரன் பக்கத்து நாட்டுக்காரன் உள்ளே உட்காந்தது 1000 கரெக்ட் இது ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே அனாவசியமாக ரோட்டில் யாரும் நடமாட்ட மாட்டாங்க. அதான் லக்சம்பர். மோஸ்ட்லி இது வந்து யூரோப்பியனை மட்டும்தான் உள்ள வைப்பான். அதில் நமக்கு கிடைச்சிருக்குன்னா நிறைய கேட்கலாம், சிட்டியில் ஷாப்பிங் மாலில் பாருங்கள் சார், படிச்சிருக்கோம் நாங்கள், வேலை பாருங்கள், தரமாட்டுக்கிறான். இதுலேயே வந்து அக்ரிகல்ச்சருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம வில் கோ ஃபார் த ஜாப். இதில் ஃபார்ம் ஹவுஸ் வேலை வந்திருக்கு. இப்போ லக்சம்பர்க் வந்து சாதாரணமாக சம்பளம், நல்ல சம்பளம். ஃபார்ம் ஹவுஸ்க்கு இப்போ 2000க்கு மேலே தான் கிடைக்குது. இது நமக்கு தர்றதுனால இந்த சம்பளம் ஒரு 1500 பேசிக்கல 2000 கிடைக்குது 8 hours டியூட்டிக்கு, அப்படி வச்சுக்கோமே. ஓகே, எவ்வளோ பேர் தேவை. ஓகே, ஆனால் வெரி லிமிட்டட். நம்மளும் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்கே இது ஜாப் டீட்டெயில் போகிறேன், இது உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். மோஸ்ட்லி சிட்டி அவுட்டரில் இருக்க 3000 ஏக்கர், ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் அப்படி வச்சு சீசனுக்கு தகுந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கு ஆசியன் கண்ட்ரிலேருந்து எடுத்துக்கொண்டு உள்ள வச்சுக்கிறாங்க. ஓகே, டி விசா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கமாக விஎஃப்எஸ் சேம் மெத்தட் தான். விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்து நம்ம சப்மிட் பண்ணி விசாரிச்சு கவுன்சிலேட்டில் போய் வர்றதுக்கு 2.5-3 மாதம் ஆகிடுது. ஆனால் கிடைச்சிட்டா பெரிய பிரயோஜனம். இந்த நாட்டுக்கு போனால் வேற நாட்டுக்கு போக தேவையே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு நாடு. ஏன்னா இங்கே ஒரு மணிக்கு 8 யூரோ 10 யூரோக்கு மேலே தான் இருக்கும் எந்த ஜாபுக்கும். ஓகே, அப்போ நமக்கு மந்த்லி சேலரி கொடுத்துருக்கு. அப்போ போகிறவங்க இப்போ இந்த ஜாப் டீட்டெயில் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மேல் ஃபீமேல், க்ரீன் ஹவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆள் தேவை. ஃபார்ம் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ் வேறு, ஃபார்ம் வேறு. க்ரீனில் ஒன்லி டென்ட் அடிச்சிருக்கும், பெரிய பெரிய க்ரீன் கொட்டகை மாதிரி போட்டு அதுக்குள்ளே விவசாயம் நடக்கும். ஏன்னா அதிக கூல் இருக்கக்கூடாதுன்னா அந்த கூலை குறைக்க தான் மேலே கொட்டகை போட்டிருப்பாங்க. அப்போ அதில் உள்ள சாதாரணமாக எல்லாம் பயிரிடுவாங்க, காய்கறிகளாக இருக்கட்டும், பழ வகைகளாக இருக்கட்டும். ஓகே, இந்த ஸ்ட்ராபெரிலாம் ஓப்பனில் வராது, இந்த டென்ட் அடித்தா வரும். அவங்கெல்லாம் க்ரீன் ஹவுஸ் ஒர்க்கர்ஸ். அது கொஞ்சம் கம்மியான நார்மலான வேலை. இதுக்கு 1500-2000 யூரோ சேலரி வரைக்கும் இருக்குது 8 hours டியூட்டிக்கு. ஓகே, அதுமாரி ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அது இல்லாமல் ஜென்ரலாக ஓப்பன் ஸ்பேஸில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு 1700-2200 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலரிலாம் கம்மி தான். ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தா 2000-4000 வரைக்கும் சேலரி உண்டு. ஆனால் இவங்க கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, லக்சம்பர்கில் சேலரி கம்மியாக இருக்குன்னு நம்ம வேலை எடுக்க முடியாது. அதனால நம்ம எடுத்திருக்கோம். மற்றபடி ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் அது கொஞ்சம் ஹார்டாக கூட இருக்கலாம். அது வந்து ஒரு 40 வயசு கீழே உள்ளவங்கள தான் கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் வயசு அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரியில் 50 வயசு வரைக்கும் சாலிடாக போகலாம். ஓகே, ஸோ இதுதான். இது ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் 3000 ஏக்கர் மேலே வச்சு ஃபார்ம் பண்ணுறவங்க எடுக்கிறாங்க. ஓகே, அது த்ரூ லாயர்ஸ் தான். ஓகே, அதனால் ஆனால் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மஸ்ட். அங்கே வேறு லாங்குவேஜ் இங்கே யூஸ் பண்ணலையா. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஓரளவுக்கு ஆவரேஜாக பேசினாலே போதும். இல்லைன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க, அந்த 5 குரூப்பில் ஒருத்தர் இங்கிலீஷ் பேசினாலும் போதும், மீதி உள்ளவங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மற்றபடி நார்மலாக ப்ராசஸ் வந்து 35 to 40 days எடுக்குது ஒர்க் பெர்மிட் ரிலீஸ் ஆகி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் விஎஃப்எஸ், அது எப்படியும் 3 மாதம் கண்டிப்பாக டைம் தரணும் எங்களுக்கு.
அப்போ தான் பண்ண முடியும். இதுக்கு ரேட் வந்து 6 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். ஏன்னா இது பண்ணி கொடுக்குற வேற அவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க. அப்புறம் 60 ரூபா அட்வான்ஸ், 60,000 அட்வான்ஸ். இதுவும் வந்து 1000 யூரோவில் பேசி கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்போது 60,000 அட்வான்ஸ் பண்ணி பேலன்ஸ் வந்து இன்னும் பெர்மிட் வந்த பிறகு வழக்கம் 1500 யூரோ கொடுக்கணும். அது செகண்ட் ஸ்டெப். ஓகே, இதில் வந்து அதிகமாக ரிஜெக்ட் ஆகாது க்ரீன் ஹவுஸ்க்கு, புரியுதுங்களா? ஏன்னா ஃபார்ம் வச்சு பண்ணுறவங்கலாம் க்ரீன் ஹவுஸ்க்கு ரிஜெக்ட் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் ரீசப்மிட் பண்ணலாம். இதுக்கு சேஃப்டிக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம முயற்சி பண்ணமா வேண்டாமா? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லக்சம்பர்க் இது வரைக்கும் வராத வேலை வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை விடாதீங்க. எங்களுக்கு பண்ணித்தாங்க. கீழே நம்பர் இருக்குது, கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கட்டுக்குங்க. உங்களுக்கு வழக்கமாக என்ன பேப்பர் தரணும்? ஒரு ரெஸ்யூம், அது நாங்கள் யூரோப்பியன் ரெஸ்யூமாக மாற்றிக்குவோம். ப்ளஸ் பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ 80-20, ப்ளஸ் உங்கள் ஏஜ் எது இருந்தாலும் போதும். ஓகே, விவசாயம் நான் இது வரைக்கும் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல. அங்கே நார்மலாக அது அடுத்தவங்கள பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த நாட்டில் போனாலே பெரிய பிரயோஜனம். ஏன்னா இந்த சேலரி நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க இதைத்தான் சொல்ல சொன்னாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் இருந்தால் டிஆர்சி 8 மாதம் ஆகுது இதுக்கு வரதுக்கு. அது வரைக்கும் நம்ம 1 இயர் கண்ணை மூடிட்டு வேலை பார்த்தால டிஆர்சி வந்துச்சுன்னா அந்த நாட்டுக்குள்ள வேற வேலை கிடைக்குதா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆசியனுக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, சம்பளம் அப்புறம் ஒரு மணிக்கு இவ்வளோன்னு இருக்குது, அந்த ஜாப்பை பிடிக்கணும் நீங்கள், அதுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதாவது அக்ரிகல்ச்சரல் சோனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்பொழுது அதுக்குள்ளே ஈஸியாக நீங்கள் மாறிக்கலாம். ஓகே, என்ஓசி வாங்கிட்டு. ஸோ அதனால் இந்த இது எனக்கு நல்லா பட்டுது. அதனால தான் நான் எடுத்தேன். இந்த சேலரி இதோட கூட கிடைக்கும். அதனால நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டீட்டெயில்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில் சர்ச்சு உடனே வந்து என்னை பார்த்து டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேக்கன்சி வந்தால் எடுக்க நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, நிறைய இடத்துலேருந்து எங்களுக்கு ஆஃபர் வரும் டைரெக்டாக மாதிரி. ஆனால் எவனையும் நம்புற மாதிரி கிடையாது, புரியுங்களா? நம்ம ஒன்ஸ் பணம் கொடுத்தாச்சுன்னா அந்த நாட்டில் நாங்கள் இங்கிருந்து நாங்கள் சண்டை போட முடியாது, தரவும் மாட்டேங்கிறான். இதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதனால் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.